ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு வரலாற்றில் நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வு என்றாலும் அதை ஓர் அசாதாரண நிகழ்வாக அல்லது புதுமையாக மட்டுமே அணுகுவது சரியான மனநிலையாக இருக்க முடியாது. உயிர்ப்பு உட்பட பல அசாதாரணமான நிகழ்வுகளை இயேசு தன் வாழ்வில் அரங்கேற்றினார். இத்தகைய அசாதாரணமான காரியங்களை அவர் செய்தது தன் வல்லமையை வெளிக்காட்டவோ அல்லது தான் யார் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தவோ அல்ல. மாறாக இப்போது வாழுகின்ற சராசரித்தனமான மேலோட்டமான வாழ்வை விட இன்னும் ஒருபடி உயர்வான தளத்தில் வாழ்வு வாழப்பட முடியும் என்ற உண்மையை உலகிற்கு பறைசாற்றி நமக்கு நம்பிக்கையை தரவே. மேலும் இத்தகைய உயர்வான வாழ்வை நாம் கண்டுகொள்வதற்கான வழிகளையும் தனது அசாதாரணமான நிகழ்வுகள் வழியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவின் உயிர்ப்பை நாம் சரியான பின்னணியில் புரிந்து கொண்டு இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்னணியில் நமது வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கான அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 இறைவசனம் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. அவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன்.
வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம், ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம், இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம், ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம், இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 1-9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலதா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு 2 உண்மைகளை உரக்க பறைசாற்றுகின்றது. முதல் உண்மை, இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு. இரண்டாவது உண்மை, இறப்பிற்கு முன்பும் வாழ்வு உண்டு. ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம். இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு. இவ்வுலகமே எல்லாம் என்ற மனநிலையோடு நிகழ்கால இன்பத்தில் தன்னை தொலைக்கின்ற அணுகுமுறை கிறிஸ்தவ அணுகுமுறை கிடையாது. இவ்வுலகம் இன்னொரு வாழ்விற்கான தொடக்கமே என்பதை பறைசாற்றுவதே கிறிஸ்தவம். புனித பவுல் இவ்வுண்மையை மிகவும் ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றார். இறந்த கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்து எழுவதில்லை என சொல்வது ஏன் என்று கொரிந்தியர்களை பார்த்து கேள்வி எழுப்பிவிட்டு 1 கொரிந்தியர் 15:12
இறந்த கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிரோடு எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அறுதியிட்டு உறுதிபட தெரிவிக்கின்றார். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்தவ நம்பிக்கையின் சாரமே உயிர்ப்பு என்பதுதான் புனித பவுலின் வாதம். திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல், கிறிஸ்தவத்தின் ஆற்றலாகவும் அடித்தளமாகவும் இருப்பது இயேசுவின் உயிர்ப்பு. இது வெறுமனே ஒரு அடையாள செயல் அல்ல, வரலாற்றில் நடந்த நிகழ்வு என்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்வில் நாம் சரியாக வாழ முயற்சி செய்யும் போது அதற்கு பலனாக ஏமாற்றமும் எதிர்ப்பும் மட்டுமே கிடைத்தால் மனம் சஞ்சலப்படுவதற்கு ஒன்றமில்லை. நீதியின் கடவுள் நம் நற்செயல்பாடுகளுக்கான பலனை இவ்வுலகில் இல்லை என்றாலும் அடுத்த உலகில் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையை இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு தெளிவாக உணர்த்துவதோடு நம் நற்செயல்பாடுகளில் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலையும் தருகின்றது. இரண்டாவதாக, இறப்பிற்கு முன்பு வாழ்வு. இயேசுவின் உயிர்ப்பு இறப்பிற்கு பின்பு ஒரு நிலையான நிறைவான வாழ்வு உண்டு என்கிற செய்தியை மட்டும் நமக்கு சொல்லவில்லை. மாறாக இறப்பிற்கு முன்பாகவே நம் வாழ்வை நிறைவாக வாழ முடியும் என்கிற செய்தியையும் நமக்கு தருகிறது. இன்று பல மனிதர்களது வாழ்வு நிறைவாகவும் மகிழ்வாகவும் இல்லை என்பது அப்பட்டமான உண்மை. ஏனோ தானோவென்ற மனநிலையோடு வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்போர் பலர். இதற்கான காரணம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நாம் சாகத் தெரியாததே. உயிரோடு இருக்கின்ற பொழுதே நமக்கு சாக தெரிந்தது என்றால் வாழ்வை உயிர்ப்போடும் உயிரோட்டத்தோடும் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற செய்தியையும் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்தியாவில் உள்ள புனித நூல்களில் மேலானதாக கருதப்படுவது உபநிடதம். அதில் கீழ்கண்ட அடையாள கதை காணப்படுகின்றது. ஒரு மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்திருந்தன. ஒரு பறவை அம்மரத்தில் இருந்த கனிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அது மகிழ்ச்சியாக இல்லை. இன்னொரு பறவையோ கனிகள் எதையும் சாப்பிடவில்லை. ஆனால் அது மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது. இதுவே அந்த கதை. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இது ஓர் அடையாள கதை. மரம் என்பது இவ்வுலகிற்கு அடையாளமாக இருக்கின்றது. 2 வகை பறவைகள் 2 வகையான மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன. முதல் பறவையானது இவ்வுலகின் இன்பங்களை நுகர்ந்து தனது ஆசைகளுக்கு தீனி போட்டு அதற்கு அடிமையாக இருக்கின்ற மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. என்னதான் இவர்கள் உலகின் இன்பங்களில் மூழ்கி கிடந்தாலும் இவர்களின் வாழ்வு நிறைவற்றதாகவும் நிம்மதியற்றதாகவும் இருக்கின்றது. இன்னொரு வகையான மனிதர்களோ உலகின் இன்பங்களில் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கின்றார்கள். உலகு தரும் இன்பங்களில் தங்களை மூழ்கடித்துக் கொள்வதில்லை. இத்தகைய வாழ்வு வாழ்வது நமது புலன்களுக்கு ஒரு வகையான இறப்பு என்று சொல்லலாம். அதாவது உலகின் இன்பங்களை துய்க்க நம் புலன்கள் நம்மை ஈர்த்து கொண்டிருந்தாலும் வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வை கொண்ட மனிதர்கள் தங்களின் புலன்களின் ஈர்ப்புக்கு ஏற்ப செல்வதில்லை. இவர்களது சுய கட்டுப்பாடான வாழ்வு புலன்களுக்கு ஒரு வகையான இறப்பு அனுபவத்தை கொடுக்கின்றது. இதுவே உயிரோடு இருக்கின்ற பொழுதே இறப்பது என்பது. இப்படிப்பட்ட இறப்பு அனுபவத்திற்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்ளுகிற மனிதர்கள் மென்மையான உயிரோட்டமான வாழ்வை கண்டடைகிறார்கள் என்கிற செய்தியையே இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தருகிறது. புலன்களுக்கு நாம் இறைக்கின்ற பொழுது மட்டுமே நமக்குள் புதைந்துள்ள ஆழமான பரிமாணங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. புலன்களுக்கு அப்பாலே நம் புதையல்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித பவுல் 2ஆம் வாசகத்தில், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் என்றும், இவ்வுலகை சார்ந்தவை பற்றிய அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள் என்றும் குறைப்படைகின்றார். இவ்வுலகு என்பதை புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலை என்றும், மேலுலகு என்பதை புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலை என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். வேறு ஓரிடத்தில் இருந்த இயேசுவை அவர் இல்லாத கல்லறையில் தேடிய சீடர்களைப் போல வேறு ஒரு தளத்தில் இருக்கும் வாழ்வின் நிறைவை
அது இல்லாத தளமான நம் புலன் இன்பங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தவறான இடங்களில் நம் தேடல் இருக்கின்ற வரை சரியானவற்றை நம்மால் கண்டுகொள்ள இயலாது. மன்றாடுவோமாக. இறைவா, உயிர்ப்பின் அனுபவத்தை பெற விரும்பும் நாங்கள் எங்களது புலன் ஈர்ப்புகளுக்கு நாங்கள் இறப்பதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. தன்னுயிரிந்து மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊக்கம் நம்பிக்கையருட நமக்காய் உயிர்த்தெழுந்தார். தன்னுயிரிந்து மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளரா ஊக்கம் நம்பிக்கையருட நமக்காய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. செயலும் உயிர்ப்புடன் விழிற இயேசுவை பின் செய்வோம். நிந்தனை நீக்கிய சிலுவையை போற்றி நாமும் உயர்ந்திடுவோம். சிந்தையும் செயலும் உயிர்ப்புடன் விழிற இயேசுவை பின் செய்வோம். நிந்தனை நீக்கிய சிலுவையை போற்றி நாமும் உயர்ந்திடுவோம். அவர்
அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம், அவர் மகிமையிலே பங்கேற்போம். அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம், அவர் மகிமையிலே பங்கேற்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார்